Hi friends, welcome to Gurukulam Tailoring. இப்போது நம்ம போன வீடியோவில் வந்து இந்த ஃப்ரண்ட் போர்ஷனை நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இதை எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நான் பேக் சைடாக இதை அட்டாச் பண்ணிவிட்டு நெக்கை வந்து கிராஸ் பீஸ் வச்சு தைக்கிறதுக்கு நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன் இந்த வீடியோவில். இப்போ இந்த இதை நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு பேக்கை எப்படி அட்டாச் பண்ணுறதுன்றதை காமிச்சிட்டு மிஷினுக்கு போகிறேன். இப்போ இந்த பேக் சைடு கிளாத்தை இப்படி விரித்து வச்சுக்கோங்க. இந்த இதில் ரைட் சைடு தான் உள்ளே இருக்கணும். இதை அப்படி விரிச்சிட்டு இந்த ஷோல்டரும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதையும் அதே மாதிரி விரிச்சிட்டு இந்த ஷோல்டரையும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. சிலர் வந்து ஃபஸ்ட்டே இந்த பேக்கு இடுப்புக்கிட்ட இந்த கீழ் போர்ஷனை மடித்து தைச்சிருவாங்க. நான் என்னோடய மெத்தட் லாஸ்ட்டு தான் தைப்பேன். அதை என்னோடய மெத்தடை நீங்கள் பார்க்கணுன்றதுனால நான் அது முதல்ல தைச்சி காமிக்கலை. அடுத்தது நான் கடைசி ஃபைனலில் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். இந்த போர்ஷன்லாம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. அசையாமல் இருக்கிறதுக்காக பின் பண்ணுறேன். நான் நல்லா ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுல, அந்த பின்னெல்லாம் தேவையில்லை நமக்கு. சும்மா நீங்கள் இதை பார்த்து செய்கிறோம் அப்படின்ற போது அசைஞ்சிடக்கூடாது, நீட் ஃபினிஷிங்கில் இருக்கணுன்றதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு அந்த பின்னெல்லாம் உங்களுக்கு போட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போது இதை தைக்கிறது எப்படின்னா, நார்மலாக நம்ம பிடிச்சி தைக்கும் போது இந்த அளவு தானே நம்ம தைக்கிறோம். அதே அளவில் வரும்போது இந்த கை கிட்ட அந்த ஆம்ஹோல் சைடு இதை விட ஒரு பாயிண்ட்டு எக்ஸஸாக இருக்கணும். இந்த இதுக்கும் பார்த்துக்கோங்க. இது ஒரு பாயிண்ட்டு எக்ஸஸில் இருக்கணும். காரணம் என்னென்னா, நமக்கு ஷோல்டர் வந்து சரிவாக தானே இருக்குது, கழுத்துக்கிட்ட ஏற்றியும் கைக்கிட்ட சரிஞ்சு தானே இருக்குது. அதுக்காக இந்த போர்ஷனில் தான் நம்ம தைக்கணும். சிலர் என்ன செய்வாங்க, முன்கூடியே கிராஸ் வெட்டிடுவாங்க. நம்ம வெட்டுறது கிடையாது. அதனால் நம்ம தைக்கும் போது இந்த கிராஸை வந்து இந்த போர்ஷனுக்கும் இந்த பார்ட்டுக்கும் உங்களுக்கு தெரியும் வித்தியாசம். ஒரு புள்ளி எக்ஸஸாக இருக்கும். இதுக்கும் ஒரு புள்ளி. அதே மாதிரி இதுக்கும் ஒரு புள்ளி எக்ஸஸாக இருக்கும். இப்போ இதுக்கு ரெண்டுக்குமே டபுள் ஸ்டிச் போடணும். இப்போ நம்ம மிஷினுக்கு போகலாம். இப்படியே இப்போ நம்ம இந்த ஷோல்டரை ஜாயின் பண்ணிடுவோம். இதுக்கும் டபுள் ஸ்டிச் போடணும். எப்போயுமே எல்லாம் டபுள் ஸ்டிச்சில் பண்ணோம்னா நல்லாயிருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இந்த ஷோல்டர் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது வந்து நம்ம இதில் க்ராஸ் பீஸ் அட்டாச் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இதை எடுத்து வச்சுருவோம். நம்ம இப்போ க்ராஸ் பீஸை எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பீசஸ் எல்லாம் இந்த கட் பண்ணி வச்சுருக்கோம் ஏற்கனவே. அதெல்லாமே இப்போ நம்ம ஒன்று பின்னாடி ஒன்று அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஷார்ப்பாக இருக்கிறத இந்த ஆப்போசிட்டில் இந்த இடத்துல வைக்கணும். அப்போ இந்த ஸ்ட்ரைட்டாக அப்படி வைக்கும் போது இந்த இடம் வந்து ஒரு ஷார்ப்பாக ஒரு பாயிண்ட்டும், இங்கிட்ட ஒரு ஷார்ப்பாக ஒரு பாயிண்ட்டும் விழுகும். இது கொஞ்சம் ஜிக்ஸாக்காக அப்படி வச்சுக்கணும். அப்போ வைக்கும் போது இந்த இடத்துல ஒரு வி பாயிண்ட் விழுகும். பாருங்கள், இங்கே ஒரு வி பாயிண்ட் விழுகும், இந்த இடத்துல ஒரு வி பாயிண்ட் விழுகும். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த வி பாயிண்ட்டோட இந்த சென்டரில் ஸ்டார்ட் பண்ணி அதே மாதிரி இது எங்கே வருதோ, அடுத்த வி பாயிண்ட் எங்கே வருதோ அதில் தான் நிப்பாட்டணும். இந்த மாதிரி சிலது வந்து தின்ன ஆரம்பித்து திக்காக வரும், ஒரு மாதிரி பட்டையாக வரும். அது எப்படி வந்தாலும் சரி, அது நம்ம பாயிண்ட்டு தான் கனெக்ட் பண்ணிக்கணும். வி பாயிண்டில் ஆரம்பித்து இந்த வி பாயிண்டில் வரணும். இப்போ இந்த அடுத்த பீஸை இதுக்குள்ள அட்டாச் பண்ணுறோம். இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது இப்படி மாற்றி வைக்கிறோம். இந்த வி பாயிண்ட்லேருந்து ஆரம்பித்து இந்த வி பாயிண்ட். அதே மாதிரி இந்த உங்களுக்கு குட்டி குட்டி கிராஸ் பீசஸாக இருக்கிறனால இடைஞ்சலாக இருக்குது. அதனால் நான் அதை வெட்டி விட்ருக்கேன். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் காமிக்கிறதுக்கு. அடுத்தது அதே மாதிரி
இது ரைட் சைடு, அந்த ரைட் சைடு போர்ஷன் இப்படி வச்சுட்டு அடுத்தது இப்படி மாற்றி போய் வைக்கணும். வச்சுட்டு மாற்றி இப்போ பாருங்கள், இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கு தான் எல்லாமே வந்திருக்கு. இந்த பாயிண்ட்டில் இந்த பாயிண்ட்டு இது இப்படி கூட குறைய வர பரவாயில்ல, நம்ம கட் பண்ணி தான் விட போகிறோம். இது சின்ன பீஸாக இருக்கனால புரண்டுட்டு வருது. இப்போ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் கட் பண்ணி விட்டுறோம். இது ஷார்ப்பாக இருக்கிறத வெட்டிட்டு, இது எக்ஸஸாக கொஞ்சம் இருந்தால் கொஞ்சம் லிமிட்டில் வச்சுட்டு இதெல்லாம் வெட்டி விட்டுறணும். இப்போது நம்ம இந்த க்ராஸ் பீஸ் எல்லாமே ஜாயின் பண்ணி நீளமாக ரிப்பன் மாதிரி எடுத்துக்கிட்டோம். இந்த பேக் சைடில் எப்படி இருக்கும், ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் எப்பயுமே இந்த மாதிரி க்ராஸாக தான் தைச்சி பழகுங்க. தைக்க வரல அப்படின்றதுனால சிலர் என்ன செய்வாங்க, டக்குன்னு கட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக தைப்பாங்க. அப்படி செய்யக்கூடாது. அது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட மடிப்பு நேராக இருந்ததுன்னா நீங்கள் ஃபோல்ட் பண்ணும்போது ஒரு இதுக்கு மேலே ஒரு மடிப்பு மேலே ஒரு மடிப்பு வரும்போது இந்த இடம் வந்து கனமாக வரும். இதே நீங்கள் க்ராஸாக தைக்கும் போது என்ன ஆகும், இந்த ஃபோல்டிங் வந்து நீங்கள் இப்படி மடிக்கும் போது அப்படியே ஜிக்ஸாக்காக பிரிஞ்சு போகும். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே போய் இப்படி போயிடும். அப்படின்னும் போது ஒன்று மேலே ஒன்று விழுகாமல் அழுத்தம் இல்லாமல் இருக்கும். அதனால் இந்த க்ராஸாக தான் நீங்கள் தைச்சி பழகணும். ட்ரை பண்ணுங்கள், பண்ண வரும். இப்போ இந்த க்ராஸ் பீஸில் எனக்கு இருக்கும்போது எப்படி இந்த ஷேப்பில் தான் இருந்துச்சுன்னா இதை கொஞ்சம் லைட்டாக அப்படியே வெட்டி விட்டுக்கோங்க. இந்த நெக்கில் வச்சு அப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் கிளாத்து வெளியே இருக்கணும், ஏன்னா மடித்து தைக்கிறதுக்காக. இப்போ இங்கெல்லாம் மடித்தோம் இல்லையா, அந்த பித்தான் பெட்டிக்கெலாம் எக்ஸஸாக எடுத்து மடித்தோம் இல்லையா, அது மாதிரி நெக்குக்கும் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். காரணம் என்னென்னா, இதெல்லாம் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். அப்படி சமமாக வச்சு தைச்சோம்னா இந்த இடம் பிசுறாக இருக்கும். அதுக்காக எக்ஸஸாக கொஞ்சம் துணி விட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி கொஞ்சம் துணி விட்டு தான் வெட்டி விடணும். இந்த ஷோல்டர் கிட்ட வரும்போது இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அது வந்து முதுகு பக்கம் தான் திரும்பி இருக்கணும். இப்படி ஃப்ரண்ட் போர்ஷனில் இப்படி டேர்ன் ஆகக்கூடாது. முதுகு பக்கம் தான் இது திரும்பி இருக்கணும். இப்போ இது ஸ்டிச் பண்ணதும் இப்படியே வெளியே எடுத்துடணும். நமக்கு கொஞ்சம் தேவையான அளவு துணி வச்சுட்டு இப்போ எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் வெட்டி விட்டுறணும். இந்த துணியெல்லாம் எக்ஸஸாக இருக்கையா தேவையான அளவு வச்சுட்டு மீதியை நம்ம கட் பண்ணிக்கிறோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இது வளையிற இடம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி விடணும். ஏன் கட் பண்ணி விடணும்னா, அப்போ தான் நமக்கு வந்து இது விரிஞ்சு கொடுக்கும். நம்ம நீட்டாக கழுத்து திருப்பும் போது நீட்டாக இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி சுருங்கி துணியை இழுத்துட்டு நிற்கும். அதனால் இந்த நெக்கு இந்த டேர்ன் பண்ணுற இந்த பாயிண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வளையிற இந்த இடம் இந்த இடம் மெயினாக இங்கே வெட்டணும்னு ஒன்றும் இல்லை. இதை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வரனால இதை விட்டுடுங்க. அடுத்து அதே மாதிரி இந்த பேக்லையும் உங்களுக்கே தெரியும், இது நெம்பிக்கிட்டு நிற்கும். இந்த இப்படி வளைஞ்சு அப்போவே உங்களுக்கு அது வளையிற இடம்னு தெரியும். இந்த இடமெல்லாம் வெட்டி விட்டுருணும். இது ஸ்ட்ரைட்டாக வரனால இங்கே தேவையில்லை. இந்த வளையிற இடம் ஃப்ரண்ட்டுக்கு இதை வந்து இப்படி க்ராஸில் தான் வெட்டி விடணும். தையல் வரைக்கும் வெட்டணும்.
தையலை வெட்டிடக்கூடாது. தையல் வரைக்கும் இதே மாதிரி இப்போ நான் கோடு போட்டதுக்கு மாதிரியே எல்லாமே இது தேவையில்லை, இருந்தாலும் நான் வெட்டி விடுறேன். மெயினாக நமக்கு இந்த வளையிற இடம் தான், அப்போ தான் கழுத்து நீட்டாக வளைஞ்சு கொடுக்கும். ஸ்ட்ரெயிட்டாக வெட்டக்கூடாது, அப்படி க்ராஸில் வெட்டணும், சரிவில்லை. இப்போது இதில் வந்து 2 மெத்தட் கழுத்து தைக்கிறது இருக்குது. இப்படி விரித்து வச்சே இந்த இடத்துல டாப் ஸ்டிச் போடுற மெத்தட் ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து ஈஸியாக ஹெம்மிங் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இது வந்து இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த துணி இருக்கு இல்லையா, இதை வந்து அப்படியே நான் பின்னாடி ஹாஃபாக பின்னாடி ஃபுல்லாக துணியை திருப்புறேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அளவில் பட்டையில் இருக்கும். அது அந்த அளவு துணியை நான் திருப்பினேன்னா இந்த அளவு பட்டையில் இருக்கும். இந்த அளவு இருந்தால் போதும், உங்களுக்கு ஹெம் பண்ணுறதுக்கு நீட்டாக இருக்கும். ரொம்ப பட்டையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஒல்லியாகவும் வேண்டாம். இந்த கிளாத் நம்ம இங்கே பாருங்கள், இந்த இது வந்து உள்நோக்கி தான் இருக்கணும். வெட்டி விட்ருக்கனால இது அப்படி திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து கையில் இந்த கட்டை விரலால் அப்படி உள்ளே தள்ளி விட்டு இந்த துணியை இப்படி நல்லா எடுத்து விட்டு இப்படி வச்சிங்கன்னா கரெக்டாக அந்த ஃபிட்டிங் வந்து நிற்கும். இதே மாதிரி இந்த எண்டு வரைக்கும் தைச்சிடணும். இந்த இங்கே ஸ்டார்ட் பண்ணி அந்த எண்டு அந்த பித்தான் பெட்டி வரைக்கும் நீங்கள் தைச்சிடணும். அப்படி எடுத்து விட்டு அப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எண்டு வந்துட்டோம்னா இப்போ இந்த மாதிரி நீங்கள் தைக்கும் போது ஹெம் பண்ணும்போது இப்படி ஒரே ஃபோல்டில் நீங்கள் ஹெம் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பேக் சைடில் பார்த்தோம்னா இந்த முன்ன பின்ன இந்த பிசுறு மாதிரி இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம இப்போ கட் பண்ணி விட்டுறணும். இந்த எக்ஸஸாக இருக்கிறது எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த இதை ஹெம் பண்ணுறத அப்படியே ஒரே ஃபோல்ட்லேயே பண்ணிடலாம். இந்த சிசர்ஸை வந்து இப்படி வச்சுக்கோங்க. துணியை நல்லா மேலே தூக்கி விட்டுக்கோங்க. இந்த கிளாத்தை மட்டும்தான் நீங்கள் வெட்டணும். மறந்து போய் கீழே உள்ளதையும் சேர்த்து வெட்டிடாதீங்க. நிதானமாக செய்யுங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சறுக்குன்னு வெட்டிட்டு போகிறேன்னா நமக்கே தெரியாமல் இந்த கிளாத்தும் அதில் வந்து பிடிபட்டுரும். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணது இப்படி இருக்கும். நீங்கள் ஹெம் பண்ணும்போது இப்படியே திருப்பி ஹெம் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஒரே ஒரு மடிப்புலேயே ஹெம் பண்ணிடலாம். நீங்கள் இப்படியே பிடிச்சிட்டு இப்படியே நீங்கள் ஹெம்மிங் பண்ணிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி இந்த கழுத்துக்கு அமுத்தல் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியான வேயாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதையும் கிராஸ் பீஸ் வச்சு எப்படி நெக்கு ஸ்டிச் பண்ணுறதையும் பார்த்துட்டோம். இப்போ அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஸ்லீவ்ஸ் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். அதோட உங்களுக்கு டைட் ஃபிட்டிங்கையும் சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.